வாழ்க வளமுடன். அனைவருக்கும் சிவகாரியின் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம், நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டி அடுத்த நகர் அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட்டுக்கு டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனுக்கு ஜாயின் பண்ணிங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போவோம். நேற்று என்ன சொல்லி தான் நடந்துச்சு ஃபஸ்ட்டு பார்ப்போம். நேற்றே சொல்லிட்டோம், மார்க்கெட் வந்து இந்த பட்ஜெட் டே வரைக்கும் நம்ம சொல்கிற மாதிரிலாம் கிளியராக நடக்க வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா நம்ம எதிர்பார்த்த மாதிரிலாம் நடக்க மாட்டேங்குது. அதனால் இந்த இடத்த சொல்லியிருந்தோம். ஆக்சுவலாக நேற்று என்ன சொல்லியிருந்தோம்னா, இந்த இடம் அது 21,408 அந்த ரேஞ்சில் வந்து மார்க்கெட் மேல் நோக்கி போக வாய்ப்பாக இருக்கும். ஆனால் இந்த ரெசிஸ்டன்ஸ் ஒன்று இருக்குது 21,655. அதுக்கு மேலே டேவோட ஹை, இந்த டேவோட ஹையை தொட்டாலும் இறங்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். இந்த இடைப்பட்ட பகுதி பெருசாக இருக்குது, ஆனால் இந்த இடம் சைட்வேஸாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தோம். ஆனால் மார்க்கெட்டை பொறுத்தவரைக்கும் நம்ம எதிர்பார்த்த இடத்துக்கு முன்னாடியே கொஞ்சம் அப்சைட் மார்க்கெட் திரும்பி நம்ம சொன்ன இடத்து இந்த ரேஞ்சில் வந்தாலும் ஃபுல்லாக சைட்வேஸாக மாறிடுச்சு. சரி ஓகே, பேங்க் நிஃப்டி என்ன சொல்லியிருந்தான்னு பார்ப்போம். பேங்க் நிஃப்டி வச்சுருக்கேன். அது என்ன சொல்லியிருந்தேன்னா, அந்த டேவோட ரேஞ்ச் வந்து குறைஞ்சிருச்சு, நேரம் மாரி ஆகிடுச்சு. அதனால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு டேவோட ஹையை பிரேக் பண்ணால் மேல் நோக்கி போக வாய்ப்பு அப்படிங்கிற நம்ம குறி போட்டணும். ஒருவேளை இந்த டேவோட ஹையில் ஓப்பன் ஆனால் மார்க்கெட் வந்து இறங்கிறது வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஓப்பனை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட ஃப்ளாட்டாக தான் ஓப்பன் ஆனிச்சு. ஓப்பன் ஆனால் இந்த டேவோட லோ பிரேக் பண்ணாலும் நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, இந்த 44,916 அப்படிங்கிற சப்போர்ட்டுக்கு வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம். ஆனால் மார்க்கெட் வந்து இந்த டேவோட லோவில் கொஞ்சம் நியரஸ்ட்டாக வந்து இங்கே சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் வந்து இதுலேருந்து நல்ல ஒரு புல்லிஸ் கொடுத்தாங்க. அதனால் நம்ம சொல்லியிருந்த இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அது மதிக்கவே இல்லை. அதையும் பிரேக் பண்ணி நம்ம எதிர்பார்த்த ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் என்ன கொடுத்துருந்தோம்னா, ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் தான் நம்ம டேவோட ஹையை கொடுத்துருந்தோம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 45,944 ஒன்று கொடுத்துருந்தோம். அந்த இடத்தையும் பிரேக் பண்ணிச்சு. ஆனால் அதுக்கு அடுத்த லெவல்ஸ் 46,249 அதை தொடாமல் இந்த ரேஞ்சுக்குள்ளேயே நம்ம இடையில கொடுத்துருந்த செகண்ட் ரெசிஸ்டன்ஸ்க்குள்ளேயே மார்க்கெட் வந்து ஃப்ளாட்டாகவே முடிஞ்சிச்சு. சரி ஓகே, நாளைக்கு பட்ஜெட் நாள், ஆனால் கிளியராக நம்மளால் சொல்ல முடியாது. இருந்தாலும் நம்ம லெவல்ஸ் மட்டும் பார்ப்போம் இப்போ இருக்க கண்டிஷனுக்கு. ஆனால் நாளைக்கு நியூஸ் பேஸ் நடக்கிறதுனால நம்ம சொல்கிறப்ப நடக்க வாய்ப்பும் இல்லை, பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டி சார்ட் வச்சுருக்கேன். இதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு டேலேருந்து ஃபஸ்ட்டு பார்ப்போம். கொஞ்சம் பெருசாக பார்ப்போம், சின்ன ரேஞ்சில் பார்க்க முடியாது. ஆனால் நம்ம டேயில் வச்சு பெரிய லெவலில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டில் வச்சுருக்கேன். இப்போ டே கேண்டில் செட்டப் படி நம்ம வந்து சில சப்போர்ட் வரைஞ்சிருக்கோம். கீழே சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 21,137 இந்த ரேஞ்சு. இதை விட்டு பிரேக் பண்ணால் மார்க்கெட் வந்து புஷ் சைடு போக வாய்ப்பு இருக்கும். நாளைக்கு அன்னைஸ் பேஸ் நடக்கிறனால பெரிய மூமெண்ட்ஸ் இருக்க வாய்ப்பு, ஒருவேளை நடக்க வாய்ப்பு. ஆனால் கடந்த 3 வருஷமாக பெரிய மூமெண்ட்ஸ் இல்லை. அதுக்கு முன்னாடி நடந்துச்சு. எப்பயுமே பட்ஜெட் அப்போ பெருசாக நடக்கும். ஆனால் கடந்த 3 வருஷமாக அந்த அளவுக்கு பெரிய மூமெண்ட்ஸ் இல்லை. இருந்தாலும் பெருசாக நடக்கணும் மாதிரி பார்த்து நம்ம பார்ப்போம். பார்த்திங்கன்னா அடுத்தது பார்த்திங்கன்னா 21,448 அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சப்போர்ட்டாக இருக்குது. ஆனால் ஃபஸ்ட்டு சப்போர்ட்னு பார்த்தோம்னா 21,593 அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்குது. இதை பிரேக் பண்ணாலும் மார்க்கெட் இறங்க வாய்ப்பு இருக்கும். இல்லை டேவோட லோ பிரேக் பண்ணால் இறங்கிறது வாய்ப்பு இருக்கும். அதுபோல் ரெசிஸ்டன்ஸ்னு எடுத்துட்டோம்னா 21,834. அதுக்கு அடுத்தது போனீங்கன்னா இப்போ போனால் ஆல் டைம் ஹை 22,124. இது பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் வெரி புல்லிஸாக போகிறது வாய்ப்பு இருக்கும். இந்த ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணாலே மார்க்கெட் பெரிய புல்லிஸ் இருக்க வாய்ப்பு இருக்கும். ரெண்டாவது, நாளைக்கு வந்து எக்ஸ்பைரி நாள் வேறு நிஃப்டிக்கு. அதனால் எந்த மாதிரி மூவ்மெண்ட் பண்ணுறாங்க அதில் செல்லரோட கையில் தான் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், 15 மினிட்ஸ் வச்சுருக்கேன். இதில் ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டிருக்கேன். இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி, ஒரு வேளை மார்க்கெட் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆனால் இந்த சப்போர்ட் வந்து ஸ்ட்ராங்காக இருக்க வாய்ப்பு இருக்கும். 21,593 சப்போர்ட் வந்து ஸ்ட்ராங்காக இருக்க வாய்ப்பு இருக்கும். ஆனால் ட்ரெண்ட் லைன் வருது, சப்போர்ட் நியரஸ்ட்டாக வர்றப்ப இந்த இடத்துல மார்க்கெட் வந்து மேல் நோக்கி போக வாய்ப்பாக இருக்கும். அதுக்கு நம்புகிற மட்டும் இந்த இடத்துல போடுவோம் நம்ம. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த 21,834 பிரேக் பண்ணால் மேல் நோக்கி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதனால் அது மேலே இதுக்கு மேலேயும் நம்ம ஒரு இது போட்டுருவோம். மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு நம்ம இதை தாண்டினா பை பண்ணணும், இல்லைன்னா இறங்கினா இந்த இடத்துல பை பண்ணணும். இதுமாதிரி தான் செட்டப் இருக்குது. இது இடையில பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் ரிஸ்க்கு. அதை போல் பார்த்திங்கன்னா 21,963 ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்க வாய்ப்பு இருக்கும். ஒரு வேளை மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சில் போய் ஹோல்ட் ஆனால், அதாவது ஆல் டைம் ஹைக்கு மேலே இருந்து இந்த இடத்துல கொஞ்சம் அப்படியே கன்சல்ட் பண்ணால் இங்கேருந்து மார்க்கெட் இறங்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கும். இந்த இடத்துல மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஓப்பனை பொறுத்து இருக்குது. ஓப்பன் இந்த ரேஞ்சில் இருந்தால் மார்க்கெட் மேல் நோக்கி போக வாய்ப்பாக இருக்கும். மார்க்கெட் வந்து 22,124 அந்த ரேஞ்சு போனால் இறங்கிறது வாய்ப்பு இருக்கும். இது பிரேக் பண்ணும் பட்சத்தில் மார்க்கெட் வந்து வெரி புல்லிஸாக இருக்க வாய்ப்பு இருக்கும் இதுக்கு மேலே. ஆனால் இது நாளைக்கெல்லாம் நியூஸ் பேசல் இருக்கிறனால அவ்வளோ கிளியராக நம்ம சொல்லிட முடியாது. இருக்கிற செட்டப்புக்கு நம்ம சொல்லியிருக்கோம். சரி ஓகே, பேங்க் நிஃப்டி எப்படின்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கேன். எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு நம்ம டே கேண்டில் வச்சு பார்ப்போம்.
இப்போ இந்த டே கேண்டில் செட்டப் படி மார்க்கெட் பார்த்தீங்கன்னா வெரி புல்லிஷாக இருக்கான செட்டப் கிளியராக இருக்குது. இது ஒரு ஹேங்கிங் மேலே, அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு இது, அதுக்கு அடுத்து ஒரு ஸ்பின்னிங் டாப் பிரேக் பண்ணி மார்க்கெட் மேலே முடிஞ்சிருக்கு. இந்த செட்டப் பொறுத்தளவுக்கு மார்க்கெட் மேல் நோக்கி போகிறதான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. நம்ம டே கேண்டில் செட்டப் படி நம்ம சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வரைஞ்சிருவோம். அதுக்கப்புறம் என்ன மாதிரி மூமெண்ட்ஸ்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டே கேண்டில் வச்சு நம்ம சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வரைஞ்சிருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா இமிடியேட் சப்போர்ட்னு பார்த்தோம்னா 45,484 இருக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 44,429 690 நீங்கள் பக்கத்துலேயே இருக்குது. 2 தடவை சப்போர்ட்டாக இருக்க வாய்ப்பு இருக்கும். அதை விட்டால் 43,600 அதையும் பிரேக் பண்ணிச்சா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு 42,582 அதையும் பிரேக் பண்ண 41,729 இந்த ரேஞ்ச் வரைக்கும். இதை விட்டு பிரேக் பண்ணால் பெரிய ஃபால் கூட இருக்க வாய்ப்பு இருக்கும். மார்க்கெட் மேல் நோக்கி பார்த்தோம்னா மார்க்கெட் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் மேல் நோக்கி போகிற செட்டப் இருக்கா, நியூஸ் பேஸில் எப்படி நடக்குது தெரில. ரெசிஸ்டன்ஸ்னு எடுத்துட்டோம்னா 46,310, 46,919, அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா 47,588, அதுக்கடுத்து 48,636 இப்போ போன ஆல் டைம் ஹை. இந்த ரேஞ்சை பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் வந்து வெரி புல்லிஷாக மேலே போக வாய்ப்பாக இருக்கும். ஓகே, 15 மினிட்ஸில் என்ன மாதிரி மூமெண்ட்ஸ்னு பார்ப்போம். இதுவும் கிட்டத்தட்ட நிஃப்டி மாதிரி தான் வருது. பார்த்திங்கன்னா இந்த இடத்துல அதாவது 45,484 அப்படிங்கிற இடத்துல வந்து மார்க்கெட் வந்து ஃப்ளாட்டாக ஓரளவு இறங்கினா, ஃப்ளாட்டாக ஓப்பனாக இந்த இறங்கினா இங்கேருந்து மார்க்கெட் மேல் நோக்கி போக வாய்ப்பாக இருக்கும். அதேபோல் இந்த ரேஞ்சில் இந்த ஜோன்னு கூட வச்சுக்கலாம், இந்த ஜோன்லேருந்து மார்க்கெட் மேல் நோக்கி போக வாய்ப்பாக இருக்கும். இந்த 44,429 விட்டு இறங்கினா இறங்கத்தின வாய்ப்பு இந்த இடங்களில் இருக்கும். மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ரேஞ்சிலேருந்து இறங்கத்தின வாய்ப்பு இருக்கும். ஆனால் இருக்கிற செட்டப் உள்ள ஏறுறதுக்கான செட்டப் தான் கிளியராக தெரியுது. அதனால் ஏறத்துக்கு மேலேயே போட்டுருவோம். அடுத்து பார்த்திங்கன்னா எந்த இடம் சொல்லலாம், கிளியராக சொல்ல போனோம்னா இப்போ இந்த 46,580 புதுசாக லைன் போட்டிருக்கேன். அந்த 46,580 ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்க வாய்ப்பு இருக்கும். ஒருவேளை மார்க்கெட் இந்த இடத்துல தொட்டால் கூட இறங்கிறதுன வாய்ப்பு கூட இருக்கும் இந்த இடங்களில். ஆனால் வெரி புல்லிஷ்னு பார்த்தோம்னா எந்த இடத்துலன்னு பார்த்தோம்னா இந்த இடம், அதாவது இந்த நம்ம ரெட் கலர் போட்டுக்கோங்களே இறங்குன்னு சொல்லிட்டு இதுக்கு மேலே வெரி புல்லிஷாக இருக்கிறது வாய்ப்பு இருக்கும். அதாவது 46,580 மேலே இருக்கும் பட்சத்தில் மார்க்கெட் மேல் நோக்கி போகிறதான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். என்ன தான் நம்ம சொல்லியிருந்தாலும் நாளைக்கு வந்து நியூஸ் பேஸில் இருக்கிறனால அவளை கிளியராக இதெல்லாம் சப்போர்ட் பண்ணுமான்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் நம்ம இருக்கிற ரேஞ்சுக்கு நம்ம வரைஞ்சி சொல்லியிருக்கோம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளை மாலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.